வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தரசு ஷியாம் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் அன்பழகன். திமுக, அதிமுக தான் தமிழ்நாடு ஃபுல்லா கட்சி கட்டமைப்பு இருக்கக்கூடிய அந்த பூத் கமிட்டி வலிமை கொண்ட கட்சியாக இருக்கு. இப்ப அந்த இடத்தை நோக்கி விஜய் முன்னெடுக்கிறாரு. ஒரு 15,000க்கும் மேற்பட்ட பூத் முகவர்கள் கோயம்புத்தூர்ல இந்த திட்டமிட்டிருக்காரு. இந்த அரசியல் விஜயோட இதைதான் எல்லாரும் விமர்சனமா சொல்லிட்டு இருந்தாங்க. அவரோட அரசியல் இந்த கட்சி கட்டமைப்பு எல்லாம் எதுவுமே இல்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப அதுல கான்சன்ட்ரேட் பண்ணி நகர்றாரு. எப்படி நகரம் நீங்க பாக்குறீங்க? அதோட பாசிட்டிவ் சைன்ஸ் எப்படி பாக்குறீங்க சார்? பாசிட்டிவ் சைன்ஸ் தான். களத்துக்கு வந்துட்டாருன்னு அர்த்தம். சரி, களத்துக்கு ஜெயலலிதா பாணி அரசியலே களத்துக்கு கடைசி நேரத்துல வருவாங்க. நீங்க 2001 காலகட்டம் பாத்தீங்கன்னா ஒரு 6 மாசம் தான். அவ்வளவுதான். 6 மாசம் 5 மாசம் கோயம்புத்தூர்ல ஒரு கூட்டம், இங்க ஒரு கூட்டம், அங்க ஒரு கூட்டம். அதுலயே அந்த களத்துக்கு தயார்படுத்திடுவாங்க. அது எம்ஜிஆர் பாலிடிக்ஸ்ல இருந்து நீட்சி. எப்படின்னா, கட்சிக்காரனுக்கு ரொம்ப செலவு வைக்க கூடாது. நம்ம கட்சிக்காரன்ட்ட காசு கிடையாது. அவனை ரொம்ப செலவழித்து விட்டீங்க அப்படின்னா தேர்தல் நேரத்துல செலவு பண்றதுக்கு அவன் சுணங்கிடுவான். அதனால கடைசியில தான் அவனை செலவு பண்ண வைக்கிறது. இது ஒரு பாணி அரசியல் தான். திமுக பாணி அரசியல் வேறங்க. அவங்க தொடர்ந்து அந்த களத்தோட உரையாடிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கேடர் பேஸ்டு பார்ட்டி, மாஸ் பேஸ்டு பார்ட்டி, லீடர் பேஸ்டு பார்ட்டியில அப்படி செய்யறது இல்லை. இந்த 2 அரசியல் நீங்க தொடர்ந்து பார்க்கலாம். இப்ப விஜய் லீடர் பேஸ்டு பார்ட்டியா தான் நான் அப்படிதான் யோசிக்கிறேன். விஜய்க்கு தானே ஓட்டு. அப்ப யார்கிட்ட கேட்டாலும் யாருக்கு ஓட்டு போடுவேன்னா விஜய்க்கு போடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு எல்லாம் போட முடியாதுங்கன்னு சொல்லுவாங்க. விஜய்க்கு தான் ஓட்டு, ஜெயலலிதாமாக்கு தான் ஓட்டு, எம்ஜிஆர் தான் ஓட்டு. 234 தொகுதியிலும் எம்ஜிஆர் தான் நிற்பாரு. எம்ஜிஆர் பேர்ல நீங்க நிற்பீங்க. சேடப்பட்டி முத்தியாவோ இல்ல செல்லூர் ராஜுவோ எம்ஜிஆர் பேர்ல நிக்கிறது தான். மற்றபடி எம்ஜிஆர் தான். ஆனா திமுக அப்படி இல்லை. திமுக துரைமுருகன் தான் வேலூர்ல நிக்கிறாரு. கலைஞர் நிக்கிறது இல்லை. அந்த லோக்கலான ஓட்டு வங்கி அது அவங்களுக்கு எப்போதுமே அந்த கட்சி அப்படியா தான் இருக்கு. அப்ப விஜய் என்ன பண்றாரு? அந்த மாச பெருக்கணும் அப்படின்னா வெளியில வர்றதுதான். ஆனா பூத் ஏஜென்ட்டோட டிஸ்கஷனா இது மாறுமானா மாறாது. ஏன்னா பூத் நுணுக்கமான விஷயம். ஏஜென்ட்டுக்கு நம்ம நிறைய சொல்லி தரணும். பூத் கமிட்டி மெம்பருக்கு 5000 பேரை வச்சு நீங்க என்ன சொல்லி தர முடியும்? நேர கோயம்புத்தூர் தனி விமானத்துல ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு நேர கூட்டத்துக்கு வரும்போது உற்சாகப்படுவாங்க. 11 வருஷமா என்னமோ கழிச்சு போறாரு கோயம்புத்தூருக்கு. உற்சாகப்படுவாங்க. அந்த உற்சாகத்தை தொடர்ந்து தக்க வச்சுக்கிட்டே இருந்தோம்னா போதும்னு நினைக்கிறாரு. ஜெயலலிதாவுக்கு என்னன்னா ஒரு பார்ட்டி கையில இருந்துச்சுங்க. எம்ஜிஆர் திமுகல இருந்து வந்தவர். அவருக்கும் கிட்டத்தட்ட அது பார்ட்டி தான். எம்ஜிஆர் மன்றம் பூராமே நாங்க எல்லாம் எம்ஜிஆர் மன்றத்துல இருக்கும்போது அது திமுக கிளையா தான் இருந்துச்சு. ஸோ கட்சி பூசா இருந்தாலும் கையில கட்சி கோப்பு இருந்தது. கட்சியோட கட்டுப்பாடும் அமைப்பும் இருந்துச்சு எம்ஜிஆர்ட்ட. விஜய் அப்படியான ஒரு இது கிடையாது. அவர் ஒரு மாஸ் ஃபிகர். வெறும் எழுச்சியை உண்டு பண்ணுவதன் மூலமாக தான் வெற்றி அடையணும். வெற்றி அடைவதற்கு தேவை குறைந்தபட்சம் 30% ஓட்டு. குறைந்தபட்சம். வெறும் பயணம் மட்டுமே 30% ஓட்டை பெற்று தராது. ஆனா விஜய்ங்கிற ஒரு இமேஜ் பில்டிங் அது அதுக்கு இது போதுமானது. அப்படித்தான் நான் இதை பார்க்கிறேன். ஜஸ்ட் இமேஜ் பில்டிங் மட்டும்தான். எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தாது. 26 எலெக்ஷன்ல தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்னு நான் சொல்ல வரலங்க. ஆனா விஜய் ஓட்டு வாங்க யாருக்கு லாபம்ங்கிற கேள்வியை நம்ம அனலைஸ் பண்ணணும். நான் ஏற்கனவே சொல்ல பழைய 300 ஓட்டு உதாரணத்தை இதுக்கு பொருத்தி பாருங்க. ஓகே சார். அப்ப இல்ல அதை உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். நம்ம ஃபர்ஸ்ட் விஜய் கட்சி துவங்கும் போது நம்ம அதை பத்தி ஒரு டைம் பேசியிருந்தோம். விஜயோட அரசியல் திமுக வலு சேர்க்கக்கூடிய எல்லாருமே திமுக எதிரான அரசியல் செய்யறாருன்னு சொல்றாங்க. ஆனா திமுக ஒரு வகையில வலு சேர்க்கக்கூடிய அரசியல் அவர் செய்யறாரா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் கொஞ்சம் கிளியரா கொஞ்சம் உள்ள டெப்தா கொஞ்சம் சொன்னீங்க நல்லா இருக்கும்னு பாக்குறேன். ஷார்ட்டா. என் ஓட்டு 300 ஓட்டு, எதிர்ப்பு ஓட்டு 700 ஓட்டு. எனக்கு எதிர்ப்பு ஓட்டு தான் அதிகம். 10 பேர்ட்ட கேட்டீங்கன்னா 7 பேர் எனக்கு எதிராக தான் இருப்பான். அப்ப நான் எப்படி ஜெயிக்க? 300 ஓட்டை வச்சு நான் ஜெயிக்கணுங்க. அதுக்கு என்ன வழி? 700 ஓட்டை சிதறடிக்கிறது தான். அப்ப விஜய் எவ்வளவு ஓட்டு வேணாலும் திமுக தான் லாபம் முடியும். பட் வெளியில எல்லாம் பேசுறது திமுக எதிரான அரசியல் செய்யறாரு விஜய். திமுக வீழ்த்துறதுக்கு வந்திருக்காரு விஜய். எதிரான அரசியல் எத்தனை பேர் செய்யறாங்க? சீமான் செய்யறாரு. திமுகவுக்கு எதிராக திமுகவுக்கு ஆதரவான அரசியல் செஞ்சா திமுக கூட்டணி போயிருவான்ல. அரசியல்ல நேரேட்டிவ் செட்டிங் தான். நேரேட்டிவ் செட்டிங்னா என்ன? உரையாடல்கள் மூலமாக நம்ம ஓட்டை நம்ம போலரைஸ் பண்ணணும். 30% ஓட்டு வாங்கின எம்ஜிஆர் வெற்றி பெற்று முதலமைச்சர் ஆறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? 70% பேர் எதிர்ப்பு ஓட்டு போட்டிருக்காங்கன்னு தானே அர்த்தம். அப்படின்னா 70% எதிர்ப்பாளர்களுக்கு என்ன கிடைச்சது ஜனநாயகத்துல? ஒண்ணுமே கிடைக்காது.
ஒரு தொகுதிங்க 1,00,000 பேர், 1,00,000 பேர்ல 49,000 சொச்சம் பேர் ஒருத்தனுக்கு எதிராக ஓட்டு போடுறாங்க. 10 ஓட்டு கூடுதலா வாங்கி அவன் ஜெயிக்கிறான். ஆனா அவன் 1,00,000 பேருக்கு பிரதிநிதி தானே. அதான் ஜனநாயகம். அப்ப நம்ம ஆதரவு ஓட்ட நமக்கு தக்க வச்சுக்கணும், எதிர்ப்பு ஓட்ட சிதறடிக்கணும். இதுதான் வியூகம். எதிர்ப்பு ஓட்ட சிதறடிக்கிற வியூகத்தில் ஒரு பை தான் விஜய் வந்து இன்னைக்கு கோயம்புத்தூர் போறாரு. நீ அது ரெண்டையும் சேர்த்து லிங்க் பண்ணி பாருங்க. தமிழ்நாடு அரசியல்ல எல்லா சம்பவங்களும் ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையவை தான். தமிழ்நாடு அரசியல் தான், உலகத்தில் உள்ள எல்லா அரசியலையும். நோக்கம் என்ன வாக்கு அரசியல்ல? வெற்றி பெறுவது. ரொம்ப சிம்பிளா. நான் வெற்றி பெறணுங்க, அதுக்கு என்ன வழி? எனக்கு இவ்வளவு ஆதரவு இருக்குங்க, ஒரு ஓட்டு கூட வீணாகக்கூடாது, எல்லா ஓட்டும் எனக்கு விழுந்துடணும். 1000 ஓட்டு இருக்குங்க ஒரு பூத்துல, எனக்கு 300 ஓட்டு இருக்கு, 300 ஓட்டு விழுந்துடணும். மிச்சம் இருக்கிற 700 ஓட்டு அவன் எனக்கு போட மாட்டான். அந்த 700 ஓட்டை 3ஆ பிரி, இல்ல 4ஆ பிரி. இதுதானே பாயிண்ட். அப்ப 4ஆ பிரிப்பதற்கு என்னென்ன வழி? இத பாரு, அதிமுகவும் பிஜேபி ஒரு கூட்டணியில் இருக்கு. அவனுக்கு ஏற்கனவே ஒரு 250 ஓட்டு இருக்கு. அந்த 250 எப்படியாவது அவனுக்கு போல் பண்ண வச்சிரு. ஏன்னா அவன் 250 220 குறைஞ்சு போச்சுன்னா இந்த 30 பேர் வேற யாருக்காவது ஓட்டு போடுறான். அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், வேற யாருக்காவது போடுவோம். அது எனக்கு நஷ்டம். அத வேற யாரு? சீமான். அவர் எவ்வளவு ஓட்டு எது வரைக்கும் வாங்கினாரு? 100 ஓட்டு வாங்கினாருங்க. அதிமுக ஓட்டுல இருந்து ஒரு 20 ஓட்டு அவருக்கு எக்ஸ்ட்ராவா போல் பண்ணி விடு. அடுத்தப்பல விஜய்னு புதுசா வந்திருக்காருங்க. இளைஞர்கள்லாம் ரொம்ப ஆதரவா இருக்காங்க. இப்ப கூட கோயம்புத்தூருக்குலாம் போயிட்டு வந்தாரு. பயங்கர எழுச்சியான ஒரு விஷயங்க. வரிசையா எல்லா இடத்துக்கும் வராரு. அடுத்தது மதுரைக்கு வராரு, அடுத்தது திருநெல்வேலிக்கு வராரு, எங்க ஊருக்கு தஞ்சாவூர் கூட வராருங்க. அப்படியா? ரைட்டு. எவ்வளவு ஓட்டு கிடைக்கும் விஜய்க்கு? அது ஒரு 100 ஓட்டு கிடைக்குங்க. ரைட். அவருக்கு ஒரு 130 ஓட்டா போல். அதை ஏன் 300க்கு மேல எவனும் போகாத அப்படி நான் பாத்துக்கிடணும். எதிரியா வளர்த்தாலும் இதுல நமக்கு நஷ்டம் கிடையாது. ஜெயலலிதா கடைபிடிச்ச டெக்னிக் 2016ல மக்கள் நல கூட்டணி எப்படி உருவாச்சு? மக்கள் நல கூட்டணியால யார் நஷ்டப்பட்டா? திமுக நஷ்டப்படுது. இப்ப இதை நோக்கிதான் இது போகுது. அப்ப செந்தில் பாலாஜி வழக்குல, விஜயோட கூட்டத்துல எல்லாத்துலயும் ஒரு அடிப்படையான ஒரு அல்காரிதம் இருக்கு, பொலிட்டிக்கல் அல்காரிதம். என்ன அல்காரிதம்னா, நம்ம ஆதரவு ஓட்ட நமக்கு வந்து முழுமையா கொண்டு வர்றது, போலரைஸ் பண்றது. அப்ப செந்தில் பாலாஜி ஒரு அபிடவிட் போட்டா, இன்றைக்கு வந்து செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்வாரா? செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தான் ஆக வேண்டும், திமுக அரசுக்கு பின்னடைவு, இது இன்றைக்கு பேசப்படுகிற விஷயம், மாற்று கருத்து இல்ல, பின்னடைவு தான். ஆனா அதை எப்படி வந்து முன்னடைவா மாத்துறது? அதுதான் அந்த இடத்துலதான் நீதிமன்றம் ஒரு பொலிட்டிக்கல் கிரவுண்டா மாறுது. சட்டம் ஒரு இருட்டறை, வக்கீலின் வாதம் விளக்கு. 3-4 பெரிய வக்கீலா சேர்ந்து 3-4 விளக்க ஏத்துனா எவ்வளவு வெளிச்சமா இருக்கும். அதை நோக்கிதான் இது போகுதுங்கிறது என்னோட பார்வை. சார், நீங்க வழக்கறிஞருங்கனால உங்ககிட்ட இன்னொரு விஷயம் கேட்கிறேன் நானு. இப்ப வந்து திமுக முன்னாள் திமுக தற்போதைய சீனியர் அமைச்சர்கள் துரைமுருகன், பிறகு எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட பலரும் கூட அவங்களுடைய சொத்து குவிப்பு வழக்கு வந்து விடுவிக்கப்பட்டவங்க திரும்ப ரீஇயரிங் வருது, விஷயத்த மறுபடியும் அடுத்த கட்ட நகருது, எலெக்ஷன் ஒரு பக்கம் வருது, செந்தில் பாலாஜியோட வழக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் வருது. டோட்டலா எப்படி இதை என்ன கால்குலேஷன் இதெல்லாம் பார்க்கலாம் சார்? இல்ல, நீ கேட்கிற கேள்வி சரிதான். திமுகவோட இன்னாள் அமைச்சர்கள் போன ஆட்சியில 2006 ஆட்சியில அவங்க இருந்த போது செய்த தவறுகள் 2011 இருந்து 2021 வரைக்கும் அது விசாரணையில் இருந்துச்சு. 10 வருஷமா விசாரணை முடிக்கணும், முடிச்சிருக்காங்க. ஒரு கோர்ட்டு முடிச்சிருக்கு, சில கோர்ட்டுகள் முடிச்சிருக்கு, விடுவிக்கப்பட்டிருக்காங்க. அது தப்பு அப்படி எப்படின்னு சூமோட்டோவா ஒரு தீர்ப்பு வந்து உயர் நீதிமன்றம் தருது. அதுக்கு அதிகாரம் இருக்கு. ஏற்கனவே சூமோட்டோ வழக்கு 3 வழக்கு வந்து உச்ச நீதிமன்றம் நிறுத்திலங்க வச்சிருக்கு. இப்ப இதுவும் அதே கைதானே ஆகும். இப்ப இன்றைக்கு போடப்பட்டிருக்கிற இன்றைக்கு சூமோட்டோவாக வந்திருக்கிற இந்த தீர்ப்பு உச்ச நீதிமன்றத்துக்கு போகுமா போகாதா? போகும்ல. அப்படியே ஒரு அரசியல்வாதி என்னங்க, நீ கொடுக்க சிரத்தை அறுத்து விடுங்கள் வேந்தே அப்படின்னு தலையை கொடுத்துட்டு நிக்க முடியும்? நீ ஐயனாரே வெட்டுக்கத்தி இறக்குனாலும் நான் நிமிர்ந்து தானே நிற்பேன். அரசியல்வாதி வந்து எப்போதுமே ஓய்வே பெற முடியாதுங்க. மரணம் மட்டும்தான் ஓய்வு. அது வேற வழி கிடையாது. திண்ணையில படுத்தாலும் காலாட்டிட்டு தூங்க வேண்டியது இல்லை அரசியல்வாதியோட கடமை. அப்ப சுப்ரீம் கோர்ட்டுக்கு போவாங்க. ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட்ல இதே மாதிரியான சூமோட்டோ வழக்குக்கு ஸ்டே இருக்கு. ரொம்ப சிம்பிளா அது ஸ்டே கொடுத்துரும். அதனால அது தேர்தலை நோக்கிய பின்னடைவாலாம் மாறாது. உண்மையான பின்னடைவு திமுக ஆட்சிக்கு எதுனா, ஆட்சிக்கு இருக்கிற அவப்பெயர், கட்சிக்காரன் இருக்கிற அதிருப்தி, அதுதான் உண்மையான பின்னடைவு. கலைஞர் மாதிரி ஸ்டாலின் கிடையாது.
கலைஞர் வந்து எல்லாரோடையும் டச் வச்சுக்கிட்டே இருப்பாரு. காலையில 6 மணிக்கு போன் அடிப்பாரு. என்னையா நடந்துட்டு இருக்கும் பாரு. ஸ்டாலின் தான் தொடர்பே கிடையாது. அவரோட ஸ்டைலே வேறவா இருக்கு. கட்சிக்காரன்டே அடிப்பாரு கலைஞர். கடைசி மட்ட கட்சிக்காரன் வரைக்கும் அவருக்கு பேர் தெரியுங்க. கலைஞரை நம்ம போய் பார்த்துட்டு முதலமைச்சராக இருக்கும்போது பார்த்துட்டு மாடியில் போய் பேசிட்டு கீழே இறங்கி வருவோம்ல, நிறைய பேர் நிற்பாங்க, டிஆர் பாலு எல்லாம் நிற்பாங்க. கலைஞர் கார்ல ஏறிட்டு நம்மளை மட்டும் பார்த்து வரட்டா அப்படின்னு கை காட்டுவார். ஒண்ணுமே அதுக்கு அர்த்தமே கிடையாது. நம்மகிட்ட என்ன அதுக்கு மேல பேசுறதுக்கு என்ன இருக்குங்க? ஒண்ணும் கிடையாது. வெறும் செய்தி தான் பேசியிருப்பாரு. ஆனா அதுல நுணுக்கம் என்ன தெரியுமா? ஏதோ ஒண்ணு இவங்க 2 பேருக்கு இடையில இருக்கியா? யாரெல்லாம் யோசிப்பாங்க? எல்லா கட்சிக்காரும் யோசிப்பான். அது என்னங்க விஷயம்? ஏன்டே பேசுவாங்க. ஏங்க உங்களுக்கு மட்டும் என்னங்க போயிட்டு வரட்டான்னு கேட்டாரு அப்படின்னு. இது வந்து ஒரு ஒரு வகையான அரசியல். ஒரு கூட்டங்க நம்ம நம்ம நண்பர் அவரு தமிழ்நாடு யூனியன் ஆஃப் ஜேர்னலிஸ்ட், அவரோட மக டாக்டர் அஜிதா அவங்க பேரு, ரவீந்திரதாஸ் பேரு, அவருக்கு இறந்து போயிட்டாரு. கல்யாணம் 95 என்னமோ. எல்லாரும் பேசுறோம், பாலச்சந்தர் நான் எல்லாரும். ஒரு எனக்கு அன்னைக்கு அச்சு முடிக்க வேண்டிய நாள், பத்திரிகை அச்சு கடைசி காப்பியில் கையெழுத்து போட தான் பிரிண்ட் ஆர்டர் எடுத்துப்பான். அந்த கடைசியில் கையெழுத்து போடணுங்க. அது எழுதப்படாத சட்டம் என்னன்னா அப்பதான் அந்த அந்த கட்டுரைக்கு நம்ம பொறுப்புன்னு ஆறோம். அதுக்கு போகணும், போயே ஆகணும். கலைஞர் பேசணும், இனிமேல் தான் பேசணும், பெரிய தலைவர். அப்போ நம்ம எப்படி அவர் மேடையில் உட்காந்துருக்கும் போது போகிறது, பக்கத்தில் யாரும் சீனியர் லீடர்ஸ் இருந்தாங்க, கேட்டேன். அவர்கிட்ட போய் சொல்லிட்டு போங்க அதில் என்ன இருக்கு அப்படின்னாரு. சின்ன அவர்கிட்ட குனிஞ்சு இந்த மாதிரி போகணுங்க அப்படின்னு. அவரும் பெரிய பெரிய பத்திரிகையாளர், அவருக்கு இந்த பத்திரிகை கஷ்டங்கள் தெரியாது கிடையாது. அவர் அப்படியே நம்மளை தலையை சாச்சு குனிய வச்சு முதுகுல 2 தட்டு தட்டி கொடுத்து அனுப்புனாரு. எனக்கு ஒரே குழப்பம், என்னடா தட்டி கொடுத்து அனுப்புறாருன்னு வெளியில் வரும்போது பரிதி அளவுலது இவங்கெல்லாம் நிற்காங்க. எனக்கு அவர் வந்து நம்ம முதுகுல ரொம்ப அன்பா தட்டி கொடுத்தாரு. அன்பெல்லாம் இல்லை, பரிசு. அதுல ஒரு அரசியல் இருக்கு. என்னங்க அரசியல் இல்லை? ஏயா நீ எல்லாம் வந்து எனக்கு முன்னாடி பேசிட்டு என்கிட்டயே சொல்லிட்டு போற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா? என்னங்க எப்படி சொல்றீங்க? எனக்கு ஷாக் ஆயிட்டேன்னா. என்னங்க எப்படி சொல்றீங்க? பல கோணங்கள் இருக்கு அரசியல். அவர் கலைஞருடைய அந்த பார்வை, அந்த கை காட்டுறது, செஸ்ட் தட்டுறது, ஒவ்வொன்றுல நுணுக்கமான அரசியல். அவர் சொல்றாரு, அது அரசியல்னா பல பார்வை இருக்குங்க. நீங்க இப்பதான் பத்திரிகையாளரா வளர்ந்து வரீங்க. அப்ப வயசு ரொம்ப கம்மி தான், 95ன்னு வைங்களேன். இன்னைக்கு தேதிக்கு 30 வருஷம் முந்தின கதை. மறக்கவே முடியல என்னால. இது என்ன காரணம்னா, அரசியல்ங்கிறது பல பார்வை, பின்னடைவா தோன்றுவதை அதை எப்படி முன்னேற்றுவதுங்கிறது தலைவர்களுக்கு தெரியும். எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், கீழே இருந்து வந்தவர் ஒரு மேல. ஒரு இடத்துல அவர் பின்னடைவுன்னு நம்ம நினைப்போம். ஆனா அதுக்கு பிறகு அவர் அதை சமாளிச்சு கொண்டு போறாருல. அவ்வளவு பெரிய கட்சிங்க அதிமுக, எம்ஜிஆர் காலத்து கட்சி. எவ்வளவு தலைவர்கள் இருப்பாங்க, எத்தனை வாட்டி ஆட்சியில் இருந்திருக்காங்க, 30 வருஷத்துக்கு மேல. அதை சமாளிக்கிறது தாங்க வித்தை. அது சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் வித்தை. நாடாடி உணம் படத்துல சொல்ற வாசனம் அது. சொன்னாலும் தெரிவதில்லை, மண்ணாலும் வித்தை. அது வித்த சில பேருக்கு வசப்படும். விஜய்க்கு வசப்பட்டு இருக்காங்கிறத கோயம்புத்தூருக்கு பிறகு நம்ம பார்க்கணும். பல்வேறு ஆழமா உங்களோட கருத்துக்களை வழங்கிருக்கீங்க சார். உங்களோட நேரத்துக்கும் வருகைக்கும் மிக்க நன்றி சார்.